வணக்கம் நேர்களே. நேத்து அமெரிக்கா தரப்புல இருந்து 15 விஷயங்கள் கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அதோடைய பாசிபிலிட்டீஸ் என்ன? ஈரான் எதுக்கெல்லாம் செவிசாய்க்க வாய்ப்பு இருக்கு? அப்படின்றத பத்தி ஆனந்த் சார் சொல்லியிருந்தாரு. ஆன் த அதர் சைட் ஈரான் தரப்புல இருந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் பார்த்தா ரீசனபிளா இருக்கா? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது நடந்து இந்த வார் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஜியோபாலிட்டிக்கலி இது என்ன நடக்கும்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், நேத்து வந்து அமெரிக்கா சொன்ன 15 கண்டிஷன்ஸ்ல எந்த கண்டிஷனையுமே வந்து ஈரான் ஏத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருந்தீங்க. வேறஸ் ஈரான் தரப்புல இருந்து ஒரு சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த டிமாண்ட்ஸ் பார்த்தா ரீசனபிளாவும் இருக்கு. எனக்கு ரீசனபிளா தோணுது சார். உனக்கு ரீசனபுளா தோணுது. அவனுக்கு அது ரீசனபுளாவே தோணாது. அமெரிக்காக்கு சொல்றீங்க. சார், அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து, எங்கள வந்து மத்த இடங்கள்ல இருந்து அடிச்சுட்டீங்க. உங்க கல்ஃப்ல இருக்கக்கூடிய உங்க பேஸ்ல இருந்து எங்கள அடிச்சுட்டீங்க. அடிச்சதுனால எங்களுக்கு தான் இழப்பு ஜாஸ்தி. ஸோ முதல்ல கண்டிஷன், கல்ஃப்ல இருந்து உன் பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணு. சான்ஸே இல்ல. ஒத்துக்கவே மாட்டான். அடுத்தது. சார், இப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். ஏன் அடுத்ததுக்கு போய் அதுதான் அவனோட ஃபவுண்டேஷனு. ம். பெட்ரோ டாலர் ஈக்குவேஷன் டாலரோட மெயின் ஸ்ட்ரென்த்தே அதுதான். அதெல்லாம் ஒரு இன்ச்சு நகர மாட்டான். அடுத்தது. ஈரானுக்கு எங்களுக்கு வந்து நெறைய ரிப்பேர் நடந்திருக்கு. அதுக்கான பணத்தெல்லாம் குடுன்னு கேட்குறாங்க. அவன் எப்படி குடுப்பான்? 5 பைசா தரமாட்டான். நெக்ஸ்ட். நீ வந்து நான் போறதுக்கு காசு குடுப்பான் ட்ரம்ப்பு. நான் வேணா திரும்பி போயிடுறேன். அதுக்கு காசு குடு. குடும்மா. இதெல்லாம் 2மே நடக்காது. அப்புறம். நடக்காதுன்றது ஓகே சார். ஈரான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறது, அமெரிக்காவுடைய பேஸ் எங்க நாட்ட ஃபுல்லா சுத்தி இருக்கு. அதனால நான் எங்ககிட்ட உங்க நியூக்ளியர். ஊர்லயும் பேஸ் போடுறேங்கன்னு நீ தானே விடமாட்டேங்கிற. ஓகே. இப்ப பிரச்சனை அதுதான். அதுதான் பிரச்சனை. ஸோ, அதனால இது 2த்துக்கும் ஒத்துக்க மாட்டான். அடுத்தது. ஓகே சார். அப்புறம் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல புதுசா நான் ஒரு ஆர்டர் கொண்டு வரேன். என்ன அப்டின்னா, ஈரான் வந்து டிரான்சிட் ஃபீஸ் கலெக்ட் பண்ணும். அது எப்படி ஒத்துப்பான்? சான்ஸே இல்ல. அடுத்தது. ஏன் சார் ஒத்துக்க மாட்டாங்க? இப்ப $2,000,000 எனக்கு குடுன்னு கேட்குறாங்க. $18,00,00,000 இத கிராஸ் பண்ணி போணும்னா அலோவ் பண்றேன் அப் குடுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் குடுக்க மாட்டான். எப்படி குடுப்பான்? ஒரு கப்பலுக்கும் கப்பங்கட்டுனா எப்படி? இப்ப நேவல் மைன்ஸ் ஃபுல்லா நான் எல்லா பக்கம் போட்டேன் சார். அது எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சரி இப்போ நான் எடுத்துடுறேன். இல்லன்னா நீ அதுல போய் இடிச்சுக்கோ. ஸோ, அதனால தான் சொல்றேன். இது எங்கேயும் வராது. நெக்ஸ்ட். சார், அதாவது க்ரூட் ஆயில் எடுத்துட்டு அவன் வர. அவன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் கேட்குறான். ஃப்ரீயா கொண்டு வான்னு கேட்குறான். ம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது தான் சவுதி ராஜா சொல்றான். போற கன்டின்யூ பண்ணுப்பா. 3 நாள் ரெஸ்ட் எல்லாம் போறோம். அட்ரா திரும்பிங்கிறான். இல்ல, நீங்க வந்து எங்கள அடிச்சுட்டீங்க. லாஸ் எங்களுக்கு. ரிப்பேரையும் பண்ணி குடுக்க மாட்டீங்க. பஸ் அதுக்கான பேமெண்ட்டும் குடுக்க மாட்டீங்க. நீ வந்து இதுவும் வாங்கக்கூடாது. டிரான்சிட் இதுவும் வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட். ஓகே. அப்புறம் இனிமேல் வார நாங்க கன்டின்யூ பண்ண மாட்டோம். ரீஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அப்படின்ற உத்தரவாதத்த குடுங்கன்னு அது கேட்குறாங்க. எப்படி குடுப்பான்? குடுக்கவும் சார், மாட்டான். இது என்ன சார்? இது நியாயமான கேள்வியா தானே சார் இருக்கு. என்ன ஏன்? அடிச்சுட்டீங்க. இனிமேல் அடிக்க மாட்டேன். பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு உத்தரவாதம் குடுங்க. அவரு முன்னாடியே கேட்டது, இத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் எனக்கு உத்தரவாதம் குடுங்கன்னு கேட்டாங்க. அது எவனும் குடுக்க மாட்டான். நம்மளோட லாங் டேர்ம் ஃப்ரெண்ட் இந்தியாவே ஃபோன் பண்ணி பேசக்கூட இல்ல இன்னும். ம். அவன் என்ன குடுன்னு தான் கேட்குறான். வாரம் முடியும்னு எங்க சொன்னான். ம். இப்ப இந்த வாரம் முடிக்கிறதுக்கு சரி நான் தயாரா இருக்கேன் அப்படின்னா, நீ இனிமேல் என்ன அடிக்க மாட்டேன்னு உத்தரவாதம் குடுன்றாங்க. முதல்ல அத குடுக்குறதுக்கு கூட யோசிச்சா. நீங்க நியூக்ளியர் டீலுக்குப்பா இது வந்து நடக்காத ஊருக்கு போகாத வழி. அடுத்தது. ஓகே சார். அடுத்தது வந்து எங்க மேல இருக்கிற எல்லா சாங்ஷன்ஸையும் எடுங்கன்றாங்க. அதையும் பண்ண மாட்டான். அது பண்ணிட்டாங்கல்ல சார். இப்ப எங்க க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு ஈரான்ட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கலாம். அந்த வாங்கலாம்னு சொல்லியிருக்கான். ஓகே. அது எப்படிங்க சார்? இவன் ஆல்ரெடி கப்பல்ல ஏத்தினத வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்கான். டேய் இவன் சொல்றத எவன் கேட்பான்? நம்ம ஆளுங்க இப்ப இருக்கிறவங்களுக்கு முதுகெலும்பு இல்லாம இருக்கலாம். ம். ஆனா ஒரு காலத்துல ஸ்வர்தாஜிய வீக்குன்னு நீங்க சொன்ன சர்தாஜி, யூகோ பேங்க்க ஓப்பன் பண்ணி, ஆயில் பணத்தெல்லாம் அங்க போட்டுட்டு, வாங்கிட்டு தானே இருந்தான். அந்த யூகோ பேங்க் டபுள் பெனிஃபிட். அப்ப யூகோ பேங்க் ப்ராப்ளம்ல இருந்தது. ஒரு 70,000 கோடிய கொண்டு வந்து யூகோ பேங்க்ல கொட்டுனோன்னே, அது ஈரானோட பணம். 2 வருஷத்துல எடுத்துப்பான் ஈரான்னான்னா, 2 வருஷத்துக்கு அந்த யூகோ பேங்க்குக்கு ஒரு பஃபர் கிடைச்சது. ம். ஒரே கல்ல 2 மாங்கா அடிச்சாரு. யூகோ பேங்க்கையும் சரி பண்ணிட்டாரு. ஈரான்ட்டயும் எண்ணெய் வாங்கினாரு. இங்க நம்ம ட்ரம்ப்ட்ட பர்மிஷன் வாங்கினா தான் நம்ம ரஷ்யா உங்க ஃப்ரெண்டு. பங்களாதேஷ் வரும்போது உங்கள வந்து ஹெல்ப் பண்ணது ரஷ்யா. அந்த ரஷ்யாவ கழட்டி விட்டுட்டு, அவன் பர்மிஷன் குடுத்தா வாங்குறேன், பர்மிஷன் குடுக்கலன்னா வாங்க மாட்டேங்கிற. இப்ப ஈரான் பர்மிஷன் குடுத்தா நான் வாங்குவேன், வாங்க மாட்டேங்கிற. நீ ஒத்துண்டாலும் ரிலையன்ஸுக்கு வந்து அமெரிக்கா பிஸ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவன் அங்க போய் ரிஃபைனரியில இன்வெஸ்ட் பண்றேங்கிறான். யாரு? அம்பானி வந்து நீ ஒத்துக்கலைனாலும் அம்பானி ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கானே. நேத்து அவர் ட்ரம்ப் சொன்னா, இன்னைக்கு வந்து ஈரானியன் ஆயில் இறங்கியிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னா, அந்த ரஷ்யன் ஆயில் வாங்கினான். உன்னோட நாட்டின் பிரஜையா இருக்கிற அம்பானியே நீ சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்.
நீ வந்து நாட்டு நலத்துக்காக ராசன் சாஃப்டோட ரிஃபைனரியும் ரிலையன்ஸோட ரிஃபைனரி இந்தியாவுக்கு யூஸ் பண்ணால் அதுவும் பண்ண மாட்டேங்கிற. எப்படி உன்னை மதிப்பான்? சான்ஸே கிடையாது, எல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். அப்புறமா ஓகே சார். அடுத்தது கண்டிஷன் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஈரான் மேலே அடிக்கக்கூடிய தாக்குதலை நிறுத்தணும். ஈரான் மிலிட்ரிஸ் அடிக்கக்கூடாது, இன்க்ளூடிங் ஹிஸ்புல்லா, ஹமாஸ், நான் ஹவுதிஸ். சொல்கிறேன், இப்போ இதெல்லாம் ப்ராக்சி வார் எங்க மேலே கையே வைக்கக்கூடாது. ப்ராக்சி வார் நான் போட்டுகிட்டே இருப்பேன், இஸ்ரேல் அவன் வேலையை பார்க்கணுங்கிறான். ம் அதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்காது. ஒன்றும் ஒத்துக்க ஏன்னா இந்த வாரில் அமெரிக்காவை இஸ்ரேல் தான் உள்ள இழுத்துட்டு வந்ததுங்கிற ஒரு கான்ஸ்பிரசி போயிட்டு. டெஃபினட்டாக இது வேலைக்கு ஆகாது. அப்புறம் ஓகே சார். அதுக்கப்புறம் எங்களோட மிசைல் ப்ரோக்ராமை எந்த நெகோஷியேஷனும் லிமிட்டும் இல்லாமல் பெர்மிட் பண்ணணும். நான் சொன்னது தானே சொல்கிறான் அவன். அப்புறம் ஸோ இந்த 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 விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க சார். இந்த ஒரு 5-6 விஷயங்கள் ஈரான் தரப்புல இருந்து. ஈரான் இந்த 2 கண்டிஷனில் போர் முடியாது. ம் ஆனால் அமெரிக்காவில் ரொம்ப ப்ரெஷர். ம் அதே சமயத்தில் சவுதி இந்த மாதிரி ஊர்லாமும் ப்ரெஷர் போடுறாங்க. ம் ட்ரம்ப்பு வெளில ஓடணும்னு பார்க்குறாரு. ம் ஏதாவது ப்ரெஷர் எவ்வளோ தூரம் இருக்குது ட்ரம்ப் மேலேன்னு நம்மளுக்கு தெரியாது. ம் ட்ரம்ப் ஏதாவது சொல்லி வெளில ஓடி போனேன்னா ஹவுஸு செனட் ரெண்டும் தோற்றுருவாங்கங்கிற பயம் ட்ரம்ப்பை ரொம்ப படுத்துது. நான் வந்து விலைவாசி ஏறாதுன்னு சொன்னது, அவர் விலைவாசியே ஏறலைன்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். நம்ம ஊரில் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கார்ல, அது மாதிரி விலைவாசியே ஏறலைங்கிறாரு. ம் இருந்தாலும் அங்கே பம்ப்லேயே 25% ஏறிடுச்சு பெட்ரோல் விலை. ஸோ இது ஓவராலாக எங்கேயும் போகாது. ஓகே சார். இப்போ 2 பேருமே சாத்தியப்படாத கண்டிஷன்ஸை போட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராம அப்படியே எவ்வளவு நாள் ஈரான் இழுத்துட்டு ஏன்பா கொண்டு வரணும்? நான் சும்மா சிவனேன்னு இருந்தவன், நீ தானே குண்டு போட்டு வம்புக்கிட்ட. நீ லாஸ்ட் இயர் குண்டு போட்டோன்னே அவன் ரெடியாகி எல்லா சோல்ஜர்ஸ் எல்லாரையும் டிஸ்பர்ஸ் பண்ணி கண்ட்ரோல் எல்லாம் டெலிகேட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போய் அங்கே இன்டர்நெட்டே இல்லாமல் ஆர்டர்ஸ் கொடுத்து அவங்க முடிச்சுக்கிறாங்க. ஸோ ஈச் யூனிட் ஆஃப் தி ஆர்மி வந்து தனியாக ஆக்ட் பண்ணுறான். இவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல்லாம் கொண்டு வர முடியாது. அது அவன் போகிற ஜெயிக்கிறாங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. என்னாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியல பார், நீ தைரியம் இருந்தால் ட்ரூப்ஸ் அனுப்புமா. ட்ரூப்ஸ் அனுப்பிச்சா உன் ட்ரூப்ஸ் வடிவேல் காமெடியில் கிட்னிக்கு ஓடுற மாதிரி ஒத்தனையாக அடிப்பான். அவன் 100 பேர் சத்தாலும் அவனுக்கு கவலை கிடையாது. ஒரு ஆட்டோக்ராட்டிக் ரெஜிம் 100 பேருக்கு வந்துட்டு 2 பேர் அடித்தா கூட பாடி பேக் போகிறச்ச உன் ஓட்டு விழுமுல்ல. ஆனா இன்னுமே வந்து ட்ரூப்ஸை உள்ள அனுப்பாம தான் சார் வச்சிருக்காங்க. வெறும் அப்போ வார்ஃபேர் எதுக்கு 9,000 ட்ரூப் எதுக்கு கொண்டு போய் அங்கே நிறுத்தியிருக்க? அப்போ சடனாக ஏதாவது ஒன்று நடந்தால் ஃபோர்ஸ்டு தானே. என்னைக்காவது நாளைக்கு சடனாக ஒரு போர் நடந்துருச்சுன்னு வை, ட்ரூப்ஸை இறக்குற மாதிரி தானே ஆகும். பட் இன்னைக்கு வரைக்குமே வந்து உள்ள மிலிட்ரியை உள்ள இறக்கல அப்படிங்கிற மாதிரி தானே சார் நம்ம பார்க்குறோம். சரி, அங்கே பேரா ட்ரூப்பர்ஸ்லாம் இருக்கான். அப்போ நீ ஏற்ற மாட்டேன்னு சொல்ல, சரி இன்னும் ஜாலியாக சண்டை போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு மிலிட்ரி ஆள் இறக்கும் போதும் பஸ் ரியலாக ட்ரம்ப்புக்கான ப்ரெஷருங்கிறது ஜாஸ்தி. ரியலாக சொல்கிறேன், ஈரான் வார ஜெயிச்சிட்டான். அவனோட சிம்பிள் நீட் என்ன? கச்சா எண்ணெயில 125 கொண்டு போயிட்டு விட்டான்னா ட்ரம்ப்புக்கு வலிக்கும். அது சக்ஸஸ். வலிக்குது, நல்லாவே அவருக்கு வலிக்குதா? ட்ரம்ப்புக்கு வலிக்குது கதறாரு. கதறாரா? 2வது, ஆயில் நல்ல வேலையில் இருந்தால் எதுமையும் நல்லா வாங்கி சாப்பிடுவான், நானும் நல்லா வாங்கி சாப்பிடுவேன். அதனால ஹோமஸில் உள்ளே விட மாட்டேன். நீ முடிஞ்சால் 4 பிளெயினை விடுவேன், உன் பிளெயினை நான் சுடுவேன். எங்களது வந்து ஆளுங்க கொஞ்சம் பாப்புலேஷன் குறையணும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பரவாயில்ல ஒரு 10 லட்சம் பேர் சத்தா சாகட்டும் இப்படிங்கிற மூடில் இருக்காமா ஈரான். ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து தப்பான இடத்துல கை வச்சுட்டார். கை வச்சிட்டார். ஹி வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். அவனுக்கு என்ன எண்டு தெரியாமல் நீங்கள் உள்ள இது மாதிரி விஷயத்துலலாம் எண்டு பாயிண்ட் தெரியாமல் நீங்கள் கை வச்சிங்கன்னா இதுதான் முடியும். யூ ஷுட் பி ஏபிள் டு கண்ட்ரோல் த நெரேட்டிவ். ஸோ நீங்கள் இந்த கேம் தியரியில் முன்னாடியே கேமை வேறு கேம் ஆடி பார்த்துருக்கணும். இப்போ ஈரான் வந்து ட்ரம்ப் மன்னிப்பு கேட்டுட்டா கூட விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கா? அவன் ஏன் விடுறான்? அவன் வந்து ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு கல்ஃபில் இருக்கிறவனெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். ஓகே சார், டன். ஸோ ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை அமெரிக்கா எடுக்காது. நேற்று நீங்கள் சொன்னீங்க அமெரிக்கா கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸை ஈரானும் எடுத்துக்க போகிறது இல்லை. டெஃபினட்டாக எடுத்துக்க போகிறது. இது வந்து போகாத ஊருக்கு வழி தேடக்கூடிய விஷயங்களை தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக இதுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.